எத்தனை பஞ்சாயத்து அமைப்புகளின் பணிகள் 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னா 29 பணிகள். எல்லாம் சேம் கொஸ்டின் தான். 2003ஆம் ஆண்டு இந்திய அரசாங்கம் யாருடைய தலைமையில் அதிகார வர்க்கத்திற்கான குழுவை அமைத்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுரேந்திரநாத். இந்திய வனப்பணி 3வது அகில இந்திய பணியாக நிறுவப்பட்ட ஆண்டு 1966. பெருபரி யூனியன் வழக்கு 1960. கேசவானந்தா பாரதி வழக்கு 1923. மினர்வா மில்ஸ் வழக்கு 1980. கோலக்நாத் வழக்கு 1967. இந்திய அரசின் தலைமை சட்ட ஆலோசகர் யாருன்னா மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர். வேலையாட்கள் நஷ்ட ஈட்டு சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1923. 1902ஆம் ஆண்டு காவல் நிர்வாக பணி செயல்பாடுகளை கண்டறிய நியமிக்கப்பட்ட குழுன்னா பிராசர் குழு. நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் நடைபெற்ற ஆண்டு 1960. எந்த அரசியலமைப்பு விதி நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடர் இல்லாத போது குடியரசுத் தலைவர் அவசர சட்டங்களை ஏற்ற வழிவகுக்கிறதுனா ஆர்டிகல் 123. கீழ்கண்டவற்றில் 21வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1967 மூலமாக 8வது அட்டவணையில் சேர்க்கப்பட்ட மொழி எதுனா சிந்தி. எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் சமதர்ம மதசார்பின்மை முகப்புரையில் சேர்க்கப்பட்டது அப்படின்னா 42வது சட்ட திருத்தம். உருது மட்டுமே ஆட்சி மொழியாக இருப்பது ஜம்மு மற்றும் காஷ்மீர் மாநிலம். நீதி புனராய்வு கருத்துரு டேஸ் அமைப்பிலிருந்து பெறப்பட்டது. அமெரிக்க அரசியல் அமைப்பு. முதல் மக்கள் நீதிமன்றம் நடைபெற்ற நகரம் லோக் அதாலத். ஓகேங்களா, உனா அப்படிங்கிற இடத்துல தான். இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது 26 நவம்பர் 1949. ஏ.கே. கோபாலன் மற்றும் மதராஸ் மாநிலத்திற்கிடையே வழக்கில் கீழ்கண்டவற்றுள் எந்த சட்டம் தவறானது என்று கூறப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. தடுப்பு காவல் சட்டம் 1950. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள் இடம்பெற்றுள்ளன? பகுதி 4. இந்திய அரசியலமைப்பு சரத்து 19 எத்தனை அடிப்படை சுதந்திரங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கிறதுனா 6. இந்திய அரசியலமைப்பு முதல் மற்றும் முதன்மையான ஒரு சமூக ஆவணமாகும் என கூறியவர் கிரென்வில் ஆக்ஸ்டின். மாநிலத்தில் அரசியல் வீழ்ச்சி ஏற்படும் போது மாநில ஆளுநர் பெரும்பான்மை அரசிற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளையும் ஆராய வேண்டும் என்று கூறியவர் சர்க்காரிய குழு. கீழ்கண்டவற்றுள் எந்த விதியின் கீழ் பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளில் எஸ்சி மற்றும் எஸ்டி இனத்தவருக்கான இடஒதுக்கீடு பற்றி கூறுகிறது அப்படின்னா ஆர்டிகல் 243D. இந்தியாவில் அரசியல் தலைவர் யார் அப்படின்னா மேற்கூறிய எவரும் இல்லைன்னு போட்டிருக்காங்க. பிரதமர் கிடையாது, முதல்வர் கிடையாது, உள்துறை அமைச்சர் கிடையாது. ஓகேங்களா. இந்தியாவின் முன்மொழியப்பட்ட சேவை வரி சட்ட ஏற்பாடுகள் பின்வரும் அறிக்கையில் எது உண்மையை சொல்கிறாங்க? மைய மற்றும் மாநில வரிகள் இரண்டும் விற்பனை நேரத்தில் சேகரிக்கப்படும். உற்பத்தி செலவில் மைய மற்றும் மாநில பொருட்கள் மற்றும் சேவை வரி மாற்றப்படும். இது ரெண்டுமே சரின்னு சொல்கிறாங்க. தேர்தல் ஆணையம் எந்த ஆண்டிலிருந்து 3 அங்கத்தினர் அமைப்பானது அப்படின்னு கேட்குறாங்க. 1993. தேசிய நிதித்துறை நியமன ஆணைய சட்டம் இயற்றப்பட்டது 31 டிசம்பர் 2014. மாநில ஆளுநர் நியமனத்தை செய்பவர் குடியரசுத் தலைவர். இந்தியாவில் கேபினட் செயலகம் 1950ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. லோக்பால் என்னும் கூற்றை முதலில் உருவாக்கியவர்னா லக்ஷ்மி மால் சிந்தி. கீழ்காணும் எந்த சரத்து படி 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கப்படுகிறதுனா ஆர்டிகல் 45. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அடிப்படை உரிமைகள் இடம்பெற்றுள்ளன? பகுதி 3. இந்திய அரசியலமைப்பு ஏற்றப்படுவதற்கு எத்தனை ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளப்பட்டன அப்படின்னு கேட்குறாங்க. 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 17 நாட்கள். அரசியலமைப்பு 44வது திருத்த சட்டம் 1978. சொத்துரிமை அதை பற்றின கருத்து எது சரின்னு கேட்குறாங்க. ஸோ அடிப்படை உரிமையிலேருந்து சட்ட உரிமையாக மாறியது, சட்ட உரிமையிலேருந்து அடிப்படை உரிமையாக மாற்றியது, அடிப்படை உரிமையிலேருந்து அடிப்படை கூறாக மாறியது. இது என்ன கரெக்டாக? ஒன்று மட்டும்தான். அடிப்படை உரிமையிலிருந்து சட்ட உரிமையாக மாறியது. ஊழல் புரிந்த அரசு ஊழியரை பணியிலிருந்து நீக்க அரசமைப்பு உறுப்பு 311 திருத்தப்பட வேண்டும் என பரிந்துரைத்த கமிட்டி PC ஹோட்டா குழு. இந்திய உச்சநீதிமன்றம் உலகின் எந்த நாட்டில் உள்ள உச்சநீதிமன்றத்தை விடவும் அதிக அதிகாரம் உடையதாகும் என்று கூறியவர் அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர். சைமன் குழு 1927. நேரு அறிக்கை 1928. 2வது வட்ட மேஜை மாநாடு 1931. வகுப்பு வாரி முறைக்கு 1932. சைமன் குழு 1927. நேரு அறிக்கை 1928. 2வது வட்ட மேஜை மாநாடு 1931. வகுப்பு வாரி முறை
1932. பின்வரும் அட்டவணைகளில் மொழிகள் பற்றிய அட்டவணை எதுன்னா 8வது அட்டவணை. இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கைத்துறை தலைவர் யாருக்கு பொறுப்புடையவர் அப்படின்னா பாராளுமன்றம். சுப்பிரமணியம் பாலாஜி மற்றும் தமிழ்நாடு அரசு என்ற வழக்கிற்கு தொடர்புடைய விவகாரம் எதுன்னு கேட்குறாங்க. தேர்தல் அறிக்கையின் உள்ளடக்கம். இந்தியாவில் எந்த ஆண்டு முதன்முறையாக அணு ஆயுத சோதனை நடத்தப்பட்டது? 1984. கீழ்கண்ட வாக்கியத்தை எழுதுவோம் மற்றும் தவறான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கும் கேட்குறாங்க. எது தப்புன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 4 தான் தப்பு. மத்திய மாநில சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு நீதித்துறை அதிகாரமானது பகிரப்பட்டுள்ளது, அது தவறு. ஒற்றையாட்சி முறை இருப்பதால் அனைத்து அதிகாரங்களும் மத்தியில் மட்டுமே உள்ளன, தவறு. பொதுப்பட்டியல் தொடர்பான சட்டத்தின் மீது முரண்பாடு தோன்றுமானால் மத்திய அரசு மாநிலங்கள் சட்டத்தை மாற்ற முடியாது, இதுவும் தவறு. இது 3வது சரின்னு சொல்கிறாங்க. அது என்ன பார்த்தலாமா? மத்திய மாநில அரசு உறவுகளில் ஒருங்கிணைப்பே முக்கிய அம்சமாகும். கண்டிப்பாக அது வந்துட்டு சரிதான். ஓகேங்களா? இந்திய கூட்டாட்சி சிறப்பம்சங்கள் ஆவன 1, 3, 5 மட்டும் சொல்கிறாங்க. 1 என்ன? அதிகார பகிர்வு. 3 சுதந்திரமான நீதிமன்றம். 5 எழுதப்பட்ட அரசியல் அமைப்பு. ஓகேவா? இதுதான் கரெக்டு. இந்திய கூட்டாட்சியின் சிறப்பம்சங்கள். மத்திய புலனாய்வு ஆணையத்தை எந்த குழு பரிந்துரை செய்தது அப்படின்னா சந்தானம் குழு. கீழ்கண்டவற்றை எது மாநில பட்டியலில் சேராதுன்னு கேட்குறாங்க. முக்கிய துறைமுகம், மேஜர் பார்ட்ஸ். ஓகேங்களா? முக்கிய துறைமுகங்கள். மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் இதனுடன் தொடர்புடையது. பணியில் ஆள் சேர்ப்பது மற்றும் அனைத்து சேவைகள். பின்னொரு குழுவில் சமுதாய வளர்ச்சி திட்டத்தில் மக்களின் பங்களிப்பை பரிந்துரைத்தது எந்த குழுன்னு கேட்குறாங்க. பல்வந்தராய் மேத்தா குழு. தேசிய பசுமை தீர்ப்பாணையம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? 2010. பாராளுமன்றத்தில் 124வது சட்ட திருத்தத்தின் மூலம் 10% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினர். புவியின் வெற்றி வீரர் என்ற விருதை வழங்குவது ஐநா சபை. இந்தியாவில் எப்போது தேசிய வெள்ள ஆய்வு குழு நிறுவப்பட்டது? 1976. பின்வரும் மொழிகளில் எந்த மொழி ஐக்கிய நாடுகள் சபையின் அலுவல் மொழியாக இல்லை? கொரிய மொழி தான். சீன மொழி, ஸ்பானிய மொழி, அரேபிய மொழி இருக்குது. ஓகேவா? கொரிய மொழி தான் இல்லை. முகவுரையில் சமதர்ம, மதசார்பற்ற மற்றும் ஒற்றுமை என்ற வார்த்தைகள் சேர்க்கப்பட்டது 42வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகேவா? வெண்மை புரட்சியின் தந்தை என கருதப்படுவர் வி. குரியன். தமிழகத்தின் சுயமரியாதை இயக்கத்தை துவக்கியவர் யாருன்னா ஈவே ராமசாமி. மாநிலங்களுக்கிடையேயான மன்றம் உருவாக்கப்பட்டது 1990. மாநில சட்டமன்றத்தில் நிதி மசோதா யாருடைய பரிந்துரை பேரில் அறிமுகப்படுத்த முடியும் அப்படின்னா ஆளுநர். இந்திய அணுசக்தி கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1948. கீழ்கண்டவற்றில் எது இந்திய அரசியலமைப்பு கூட்டாட்சி இயல்பு கிடையாதுன்னா 2, 3, 6 மட்டும் சொல்கிறாங்க. அகில இந்திய குடிமைப் பணிகள், ஒற்றை குடியுரிமை, ஒன்றிணைந்த நீதித்துறை இது வந்துட்டு கிடையாது. இந்திய அரசியலமைப்பின் 12வது பகுதியான மத்திய மாநில உறவுகளில் உள்ள ஒரு உறவை மட்டும் குறிப்பிடுகிறது. அது என்னன்னு கேட்குறாங்க. நிதி உறவுகள். நெருக்கடி நிலையில் இந்திய அரசியலமைப்பு கூட்டாட்சியிலிருந்து ஒற்றையாட்சிக்கு மாற அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் தேவையில்லை. எமர்ஜென்சி பீரியடில் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1951. தோராமானா மற்றும் நிகிரகோலா என்பவர்கள் யார் கேட்குறாங்க. பூனா ஆட்சியாளர்கள். தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை மாவட்ட அல்லது மாவட்ட திரும்பும் அதிகாரம் யார் செயல்படுகிறாங்கன்னா மாவட்ட ஆட்சியர் தான். முன்னாள் தமிழ்நாட்டின் முதல் அமைச்சரான எம்.ஜி. ராமச்சந்திரன் பற்றிய கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. இவர் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்தார். அது வந்து தப்பு தான். அவர் பீரியடில் இல்லை இல்லையா? இப்போ தானே ரீசெண்டாக கொண்டு வந்தாங்க. ஸோ ஆனால் அவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு பார்த்துக்கலாமா? +2 கல்வி முறையை தமிழகத்துக்கு கொண்டு வந்தார் அவர் தான். பாரதியார் பல்கலைக்கழகம் இவர் பதவி காலத்தில் துவக்கப்பட்டது. 3 முறை மற்றும் 11 வருடங்கள் முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பில் இருந்தார். கண்டிப்பாக அது எல்லாமே கரெக்ட் தான். 1989ஆம் ஆண்டு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் ராஜராஜன் விருது பெற்ற நாவல் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தென்பாண்டி சிங்கம், அதுதான் கரெக்டு. பால கங்காதர திலகர் சிவாஜி திருநாளை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தினார்னா 1896. இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பொறுப்பேற்றவர் யாருன்னா டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். இந்து தர்ம பரிவர்த்தனை சபை என்ற அமைப்பு யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னா மதன் மோகன் மால்வியா 1906. இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1861 லார்ட் லான்ஸ்டோன் பிரபு. இந்திய சுதேச அரசு பெயர் சிறப்பு சட்டம் ரிப்பன் பிரபு. தொழிற்சாலை சட்டம் 1881 லிட்டன் பிரபு. இந்திய கவுன்சில் சட்டம் 1892 கானில் பிரபு.
கோத்தாரி கல்விக்குழு, ராஜசெல்லையா நிதிக்குழு, ஜவஹர்லால் நேரு திட்டக்குழு, MS சுவாமிநாதன் பசுமை புரட்சி. டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டியை நிறுவியவர் அப்படின்னா ஜிஜி ஹார்கர். ஆங்கில வணிகர்களுக்கு சுதந்திரமான வணிகத்தினை இந்தியாவில் ஏற்படுத்த வழிவகுத்தது எதுன்னா 1813ஆம் ஆண்டு சட்டம் தான். பூனா சர்வஜானிக் சபையை நிறுவியவர்னா MG ரானடே. பிரதம மந்திரி தலைவராக இருக்கிறார். எதில் பார்த்தோம் அப்படின்னா தேசிய திட்டக்குழுக்கு மட்டும். கீழ்கண்டவர்களில் இந்திய உள்ளாட்சி அரசாங்க அமைப்பை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா ரிப்பன் பிரபு. இந்திய அரசியலமைப்பை திருத்தம் கொண்டு வர எந்த விதி பயன்படுகிறதுனா விதி 368. ஆகஸ்ட் 17, 19, 2016 பிரிக்ஸ் ஸ்மார்ட் சிட்டி மாநாடு நடைபெற்ற இடம் அப்படின்னு கேட்குறாங்க ஜெய்ப்பூர். மாநில சட்டமன்றத்தை பற்றி எந்த விதியானது குறிப்பிடுகிறதுனா 169வது விதி. எவ்வகை மசோதா இந்திய பாராளுமன்றத்தில் இரு அவைகளில் தனித்தனி சிறப்பு பெரும்பான்மை நிறைவேற்றப்பட வேண்டும்னா அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா. 13வது இந்திய விவசாய அறிவியல் கூட்டம் நடைபெற்ற இடம் எது அப்படின்னா பெங்களூர். இந்திய தேர்தல் ஆணையத்தின் எத்தனை தேர்தல் ஆணையர்கள் உள்ளனர் அப்படின்னா 3. CR திட்டம் அப்படிங்கிறது 1944. வேவல் திட்டம் அப்படிங்கிறது 1945. கேபினெட் குழு 1946. மவுண்ட்பேட்டன் திட்டம் 1947. முதல் மொழிவாரி மாநிலம் எது? ஆந்திரா. மாநிலங்களில் இரட்டை ஆட்சி முறை அறிமுகப்படுத்திய சட்டம் எது? கவர்மெண்ட் ஆஃப் இந்திய அரசு சட்டம் 1919. சர்வாதீன மற்றும் வணிக நடவடிக்கைகளை தடுப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1969. 9வது திட்டம் 1997-2002. 10வது திட்டம் 2002 to 2007. 11வது திட்டம் 2007-2012. 12வது திட்டம் 2012 to 17. ஸோ 9வது திட்டம் 97 to 2002, அது கண்டினியூட்டி. 10வது வந்துட்டு 2002 to 2007. ஸோ 11வது 2007 to 12. 12வது 2012 to 17. சம உரிமை ஆவணம் எதை குறிக்கிறது என்றால் கேட்குறாங்க. அது வந்துட்டு ஆவணமானது பதியப்படாமல் ஈடாக மாற்றத்திற்கு வைக்கும்போது பின்வரை நிறுவனங்களில் பாரதி பாஸ்பேட் லிமிடெட் 24% பங்குகளை வாங்கியுள்ளது. எதுன்னா பிர்லா குழுமம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் நடைமுறைக்கு வந்தது 2005. ஆத்மீய சபை ராஜாராம் மோகன் ராய். தர்ம சபை ராதாகாந்த் தேவ். செர்வெண்ட் ஆஃப் இந்தியா சொசைட்டி கோபாலகிருஷ்ண கோகலே. சேவா சமிதி HN குன்ஸ்ரு. பகவத்கீதையும் உபநிடதங்களையும் பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா தாரா சிஹோ. கோரா மற்றும் சானம் எனும் புதிய ராகங்களை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா அமீர் குரூஷ். பாராளுமன்றத்து கூட்டத்தொடர் எந்த மசோதா கொண்டு வருவதற்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா சாதாரண மசோதா. பொது கணக்கு குழுவில் அறிக்கை சமர்ப்பிக்கப்படுவது மக்களவையில். நிதி ஆயோக்கின் 2வது துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா ராஜீவ்குமார். எது சரியானது இல்லைன்னு கேட்குறாங்க. பகுதி 9A நகராட்சியை பற்றி குறிப்பீடு அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்துட்டு நகராட்சிக்கு என்று தனியொரு நிதி ஆணையம் உருவாக்குவதற்கு அது வந்துட்டு தவறு. மாவட்ட நிதி திட்டத்திற்கு குழு அமைக்க அது சரி. பெருமாநகர திட்டங்களுக்கு குழு அமைக்க அதுவும் சரி. நகராட்சிகளுக்கு மானிய உதவி மாநிலங்களுக்கு தொகுப்பு நிதியத்திலிருந்து கொடுக்கப்படுகிறது, அதுவும் சரி. ஓகேவா? இந்திய அரசியலமைப்பின் 11வது பகுதி எதனை பற்றி விவரிக்கிறது? மத்திய மாநில உறவுகள். கீழ்கண்டவற்றில் எந்த வழக்கில் இந்தியா உண்மையான கூட்டாட்சி அல்ல என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்க அரசு விசஸ் மத்திய அரசு 1963. பிரான்சில் உள்ள கட்சி முறை பல கட்சி முறை. மத்திய அரசால் தொடங்கப்பட்டுள்ள நீர் பாதுகாப்பு பரப்புரை எது அப்படின்னு கேட்குறாங்க. ஜல் சக்தி அபியான். டெல்லி பகதூர் ஷா டூ. மத்திய இந்தியா ராணி லட்சுமிபாய். லக்னோ பேகம் அஸ்ரத் மஹல். கான்பூர் தாந்தியா தோப்பே. முதலாவதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நடுவண் விழிப்புணர்வு ஆணையத்தின் ஆணையாளர் யாருன்னா நீட்டூர் சீனிவாசராவ். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் டேஸ் என அழைக்கப்படும்னா நுகர்வோரின் மகாசாசனம் என அழைக்கப்படும். குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர், நாடாளுமன்ற மேல் சபை உறுப்பினர்,
டேஸ் முறை மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறதுனா மறைமுக தேர்தல் முறை. பின்வரும் கூற்றுகள் எவை சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆளுநர் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். ஆளுநரின் பதவிக்காலம் முடிவடைந்த பிறகு கூட பின்னர் பின்னாடி வந்துட்டு ஆட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு ஆட்சியில் இருக்கலாம். 1, 2 ஆகிய ரெண்டும் சரி. சமத்துவ உரிமை விதிகள் 14 முதல் 18, சுதந்திர உரிமை விதிகள் 19 முதல் 22, அரசியலமைப்புக்கு உட்பட்ட தீர்வுக்கான உரிமை விதி 32, சமய சுதந்திர உரிமை விதிகள் 25 முதல் 26 வரை 28 வரை. ஓகேங்களா. சமத்துவம் 14 to 18, சுதந்திரம் 19 to 22, அரசியலமைப்புக்கு உட்பட்ட தீர்வுக்கான உரிமை விதி 32, சமய சுதந்திர உரிமை 25 to 28. பிரிட்டிஷ் இந்தியாவின் பெண்களுக்கு வாக்குரிமை எந்த ஆண்டிலும் வழங்கப்பட்டதுன்னா 1921. பனகல் அமைச்சரவையில் உருவாக்கப்பட்ட பணியாளர் தேர்வு வாரியம் தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டதுன்னா 1924. சுத்தமான குடிநீர் பெறுதல் என்பது நமது அடிப்படை உரிமை. இது இந்திய அரசியலமைப்பு எந்த பிரிவில் உள்ளதுன்னா பிரிவு 21. இந்திய கல்வி முறை அடிப்படையில் டேஸ் நிலைகளை கொண்டுள்ளதுன்னா 6. தமிழ்நாட்டு முதலமைச்சராக காமராஜர் பதவி வகித்தது 9 வருடங்கள். மத்திய அரசால் வசூலிக்கப்படும் மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சரத்து எண் யாதுன்னா 269. 1951 ஆண்டு நடைபெற்ற முதல் இந்திய பொதுத் தேர்தல் போட்டியில் கட்சிகள் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. 54. 1957 குடியானவர்கள் அதிகமாக செலுத்த வேண்டிய வரி வந்துட்டு நிலவரி. சர்க்காரிய குழுவின் பரிந்துரை எதனோடு தொடர்புடையதுன்னா மத்திய மாநில உறவுகள். பம்பாயில் தன்னாட்சி கழகத்தை தோற்றுவித்தவர் திலகர். நவீன இந்தியாவின் விடுவேலே ராஜாராம் மோகன் ராய். இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர். சுவாமி தயானந்த சரஸ்வதி. நியூ இந்தியா அன்னி பெசன்ட். சூரிய ஒளி மூலம் மின்சாரம் வந்துட்டு ராமகிருஷ்ண மடம். டேஸ் குழுவின் பரிந்துரை அடிப்படையில் மத்திய கண்காணிப்பு ஆணையம் அமைக்கப்பட்டது. சந்தானம் ஊழல் தடுப்பு குழு. இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகளை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். நகர்பாலிகா சட்டம் சார்ந்த சட்டத்திருத்தம் எதுன்னு கேட்குறாங்க. 74வது சட்டத்திருத்தம். கீழ்கண்டவற்றில் எந்த யூனியன் பிரதேசம் தனக்கென்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் கொண்டுள்ளதுன்னா புதுச்சேரி. மக்களவையில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கிற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543. 1978 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்ட உரிமை எதுன்னு கேட்குறாங்க. சொத்துரிமை. தனியுரிமை என்பது என் உரிமை என்ற இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் எந்த சரத்தின் கீழ் வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அரசியலமைப்பு சட்டத்தின் 3வது பிரிவின் 12 முதல் 35 வரை உள்ள சட்டங்கள். இந்தியாவின் விடுவேல் என அழைக்கப்படுவார் இப்போ தான் பார்த்தோம் ராஜாராம் மோகன் ராய். தி பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன் தொடங்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்குறாங்க. 1885. 1930ஆம் ஆண்டு PR அம்பேத்கர் தொடங்கப்பட்ட வாரப்பத்திரிகையின் பெயர் என்ன? ஜனதா. இந்திய சீர்திருத்த சங்கத்தை 1870 நிறுவியவர் கேஷப் சந்திர சென். 1856ஆம் ஆண்டு விதவை மறுமண சட்டத்தை கொண்டு வந்தவர் யாருன்னா டல்ஹவுசி பிரபு. கீழ்கண்டவற்றில் எந்த கமிட்டி 1998ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டதுன்னா இந்திரஜித் குப்தா கமிட்டி. கீழ்கண்ட குழுக்களை பஞ்சாயத்துக்களுக்கு அரசியலமைப்பு அடிப்படையிலான நிலையான வழக்குரிமை பரிந்துரைத்த குழு எது அப்படின்னா LM சிங்வி குழு. இந்தியாவில் தலைமை மற்றும் தணிக்கை அதிகாரி தனது தணிக்கை அறிக்கை சமர்ப்பித்ததுன்னா இந்திய ஜனாதிபதி. மாநிலங்களுக்கிடையான குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1990. கீழ்கண்டவற்றில் சட்டமன்ற மேலவை இல்லாத மாநிலம் எதுன்னா மத்திய பிரதேசம். லோக் அதாலத்தின் சரியான வாக்கியத்தை தேர்வு செய்யணும்னா 1-3 சரியாம். அதாவது லோக் அதாலத் ஒரு உரிமையியல் கோர்ட் சமமானது. லோக் அதாலத்தின் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க. குடிமை மற்றும் குற்றவியல் தப்புக்கான தீர்வு செய்ய லோக் அதாலத்திற்கு ஆள்வரை கிடையாது. ஓகேவா, இது ரெண்டும் சரி. குடும்ப சண்டைகள் லோக் அதாலத் ஆள்வரைக்குள் வராது அப்படிங்கிறாங்க, அது தவறு. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பேரளவு பாசன திட்டமான கங்கை கால்வாய் முதலில் பாசனத்துக்கு திறந்து விடப்பட்ட ஆண்டு 1854. இந்தியாவின் முதல் திட்டக்குழு யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டதுன்னா பண்டிட் ஜவஹர்லால் நேரு. இந்தியாவில் நல சீர்திருத்த நடவடிக்கைகளில் ஒரு பகுதியான முதலில் இடைத்தரகர்கள் ஒழிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது 1948. முதலில் எந்த முன்னாள் பிரதம மந்திரி பின்னாலே லோக்சபையில் எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட்டார்னா ராஜீவ் காந்தி. கீழ்கண்டவற்றில் எவர் இந்திய நிதி ஆணையத்தின் தலைவராக இருந்ததில்லைன்னா பிரணப் முகர்ஜி.
கீழ்கண்டோட எது சரியான தொடர்புடையது அப்படின்னா பார்த்தா அப்படிங்கிறது ஆதார கல்வி. ஆண் மற்றும் பெண்ணின் திருமண வயதினை நிர்ணயம் செய்யும் இந்திய திருமண திருத்தச் சட்டம் 2001. ஜனநாயகம் உருவாகிய இடமானது கிரீஸ். தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் யாருன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. உலக மனித உரிமை சட்டங்களின் வளர்ச்சி என்பது கீழ்கண்ட ஒரு அமைப்பின் வெற்றியாகும். ஐநா அமைப்பு நாடுகள். குடியரசு மட்டுமே அனைத்து மனிதர்களுக்கான சம வாய்ப்பினை சமமில்லா திறன் படைத்தவர்களுக்கு வளர்ச்சி அளிக்க முடியும் என கூறியவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன். கீழ்கண்டவாறு இந்திய அரசாங்கத்தின் செலவினங்கள் வகுக்கப்படுகிறது அப்படின்னா திட்டம் மற்றும் திட்டமில்லா செலவு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு இலவச மற்றும் கட்டாய கல்வி பற்றி வலியுறுத்துகிறதுனா ஆர்டிகல் 45. நிதி பற்றாக்குறையான என்பது அப்படின்னு கேட்குறாங்க. வருமான ரசீது ப்ளஸ் முதல் ரசீது மைனஸ் மொத்த செலவு. இந்திய உணவுக் கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1965. கீழ்கண்டவற்றில் எது அறிவுறுத்தல் கருவி என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. அரசின் வழிகாட்டும் நெறிகள். சின்வி குழு பரிந்துரையின் முக்கிய கருவானது அப்படின்னு கேட்குறாங்க. 1990. இதுக்கு உள்ளாட்சி அரசாங்கம் மீண்டும் உயிர் பெற வைப்பது. சின்வி குழு பரிந்துரையின் முக்கிய கருவானது உள்ளாட்சி அரசாங்கங்கள் மீண்டும் உயிர் பெற வைப்பது. தேசிய பெண்கள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு 1992. மத்திய கண்காணிப்பு ஆணையம் கீழ்கண்ட குழுவில் எதனுடன் தொடர்புடையது கேட்குறாங்க. கே சந்தானம் குழு. கண்டோன்மெண்ட் வாரியத்தின் தலைவர் யாரால் நியமிக்கப்படுகிறான்னு கேட்குறாங்க. ஜனாதிபதி அல்லது குடியரசுத் தலைவர். உள்ளாட்சி அமைப்புகளில் SC/ST மக்களுக்கு தொகையில் அடிப்படையில் ஒதுக்கீடு வேண்டும் என எந்த குழு பரிந்துரை செய்துள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. அசோக் மெஹ்தா குழு. இந்திய தேச காங்கிரஸ் கலந்து கொண்ட வட்டமேசை மாநாடு எதுன்னு கேட்குறாங்க. 2வது. லாலா லஜபதி ராய் இறப்பிற்கு காரணமாக அமைந்தது லத்தியால் அடித்தல். தமிழ்நாட்டு ராஜாஜி உப்பு சத்தியாகிரகத்தை எங்கு தொடங்கினார் கேட்குறாங்க. 13 ஏப்ரல் 1930. எந்த சட்டம் ஒப்பந்தங்களை உடைப்பது கிரிமினல் குற்றம் என்று தேயிலை பயிரிடுபவர்கள் ஓடிப்போன வேலையாட்களை எந்தவித வாரண்ட்டும் இல்லாமல் கைது செய்யலாம் என்றும் கூறியது. இது 2க்குமான சட்டம். உள்நாட்டு குடியேற்ற சட்டம் 1882. மாவுசம் திட்டம் எந்த அமைச்சகத்தின் முயற்சின்னு கேட்குறாங்க. கலாச்சார அமைச்சகம். இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையரை நியமிப்பது யாருன்னா ஜனாதிபதி. வங்கப்பிரிவினை 1905. லக்னோ ஒப்பந்தம் 1916. உப்பு சத்தியாகிரகம் 1930. வெள்ளையனை வெளியேறு இயக்கம் 1942. அலகாபாத் கல்வெட்டை பொறித்தவர் இவரது அமைச்சர் ஹரிசேனர். அனைத்திந்திய பணிகளின் தந்தை என அழைக்கப்படுபவர் சர்தார் வல்லபாய் பட்டேல். அனைத்திந்திய பணிகளின் தந்தை என அழைக்கப்படுவர் சர்தார் வல்லபாய் பட்டேல். மத்திய கண்காணிப்பு ஆணையம் அமைக்கப்பட்டது மத்திய அரசின் செயலாட்சி குழுவின் தீர்மானத்தின் அடிப்படையில். அமைச்சக வளைவில் அடிப்படைக்கல் என அழைக்கப்படுபவர் யாருன்னா பிரதமர். முதலாவது அகில இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னா 1972. ஸ்வம்நிதிதா சிறுகடன் மற்றும் சிறு தொழில் முன்னேற்றம். ஸ்டெப் அப்படிங்கிறது பெண்களுக்கான வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி திட்டம். ஸ்வேதர் அப்படிங்கிறது பெண்களுக்கான ஒருமைப்பாடு மற்றும் புனிதத்தை தருவது. சுயலம்பன் அப்படிங்கிறது பெண்களுக்கான பயிற்சி மற்றும் சுயதொழில் புதிய வாய்ப்புகள் அளிப்பது. ஓகேவா. சம்ஷேதா அப்படிங்கிறது சிறுகடன் மற்றும் சிறுதொழில். ஸ்டெப்புங்கிறது பெண்களுக்கான வேலைவாய்ப்பு பயிற்சி. ஸ்வேதர் அப்படிங்கிறது பெண்களுக்கான ஒருமைப்பாடு மற்றும் புனிதத்தை தருவது. ஸ்வேலம்பன் அப்படிங்கிறது பெண்களுக்கான பயிற்சி மற்றும் சுயதொழில் புதிய வாய்ப்பு அளிப்பது. ஓகேவா. கல்கத்தாவில் முகமதிய இலக்கிய கழகம் எவ்வாறு தோற்றுவிக்கப்பட்டது? 1863. முதலாவது தயானந்த ஆங்கிலோ வேத பள்ளி அதாவது TAE நிறுவப்பட்ட இடம் கேட்குறாங்க. லாகூர். கல்கத்தா மாநகராட்சி சட்டம் அப்படிங்கிறது 1899. பல்கலைக்கழக சட்டம் அப்படிங்கிறது 1904. வங்க பிரிவினை 1905. சூரத் பிளவு 1907. தமிழ்நாட்டிற்கான எத்தனை ராஜ்யசபை இடங்கள் உள்ளன? 18. அதிகார பங்கீடு எந்த முறை அரசாங்கத்தின் முக்கிய அம்சம் அப்படின்னு கேட்குறாங்க. கூட்டாட்சி முறை அரசாங்கம்.
தேசிய மனித உரிமைகள் ஆணைய சட்டம் 1993 படி கீழ்வருபவர்கள் யார் அதன் தலைவராக இருப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. இந்திய உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி. தேசிய மனித உரிமைகள் ஆணைய சட்டம் 1993 படி கீழ்வருபவர்கள் யார் அதன் தலைவராக இருப்பார்? இந்திய உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி. சாதாரணமாக ஒரு மாநகராட்சி மக்கள் தொகை 10 லட்சம். இந்திய அரசியலமைப்பின் எப்பகுதி மாநில அரசாங்கம் பற்றி விளக்குகிறதுனா பகுதி 6. இந்திய அரசியல் சபையால் தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வந்துட்டு 24 ஜனவரி 1950. 1938 ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னா சுபாஷ் சந்திர போஸ். சரியான கால வரிசைப்படி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு வங்க பிரிவினை, அதுக்கடுத்தது முஸ்லீம் லீக் தோற்றுவிக்கப்படுதல், அதுக்கடுத்தது சூரத் பிளவு, அதுக்கடுத்தது மிண்டோ மார்லி சீர்திருத்தம், கடைசியாக தான் லக்னோ ஒப்பந்தம். ஊமத்துறை கழுவேற்றப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்குறாங்க. நவம்பர் 16, 1801. இந்தியாவில் வாதாபி இயக்கத்தை தொடங்கியவர் யாருன்னா அகமது ஆஃப் ரெய்லி. கத்திவாரி ராஜ்கட் கல்லூரி நிறுவியர் யாருன்னா மோயோ பிரபு. காமராஜர் டேஸ் என்ற திட்டத்திற்காக புகழ் பெற்றவர்னா கே திட்டம். 1948 அமைக்கப்பட்ட முதலாவது மொழிவாரி மாகாண ஆணையத்தின் தலைவர் யாருன்னா எஸ்கேதார். 1975 ஆண்டில் நம் நாட்டின் அவசர நிலை ஆட்சியை கொண்டு வந்தவர் இந்திரா காந்தி. வீடு மற்றும் அலுவலகங்களில் பெண்களுக்கு நிகராக துன்புறுத்தல்கள் தடுப்பதற்கு தமிழ்நாடு அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இலவச சேவை உதவி எண் என்னன்னா 181. காந்தி இர்வின் ஒப்பந்தம் செய்யப்பட்ட ஆண்டு 5 மார்ச் 1931. வேத காலத்தில் சங்கீரகிதா எனும் சொற்றொடர் குறிப்பது கருவூலர். முகலாயர் காலத்தில் முஸ்தாபிகள் எந்த பொறுப்பை நிர்வகித்தனர்? பொது நிதியை நிர்வகிப்பது. கீழ் காண்பவர்களுள் இந்திய மதசார்பின்மையில் சிற்பியாக கருதப்படுபவர் ஜவஹர்லால் நேரு. இந்திய தசம நாணய முறைக்கு மாறிய காலம் ஏப்ரல் 1957. பெண்களுக்கு தேசிய ஆணையம் அமைக்கப்பட்டது ஜனவரி 1992. பெண்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்டது ஜனவரி 1992. சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் ஆகியோரின் ஊதியமும் பிற பண பயன்கள் யாரால் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னா பாராளுமன்றம். தேர்தல் ஆணையம் முதன்முறையாக 11வது மக்களவைத் தேர்தலில் செயலாக்கப்படுத்தியது விழிப்புணர்வு பார்வையாளர். இந்தியாவில் நிர்வாக தீர்ப்பாய சட்டம் பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1985. சர்வதேச மனித உரிமைகள் பிரகடனத்தில் உள்ளது எதுன்னு கேட்குறாங்க. கல்வி உரிமை, பொது சேவையில் சம வாய்ப்பு உரிமை, உணவுக்கான உரிமை. ஓகேங்களா. இந்தியாவில் மத்திய மாநில உறவுகளை பற்றி குறிப்பிடும் விதிகள் 245 முதல் 293 வரை. எந்த விதியானது இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளை பற்றி பேசுகிறதுனா 343. அனைத்து இந்திய காங்கிரஸ் சொசைட்டி கட்சி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா பாம்பேயில் 1934. அனைத்து இந்திய காங்கிரஸ் சொசைட்டி கட்சி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா பாம்பேயில் 1934. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் முஸ்லீம் பிரசிடென்ட் யாருன்னா சையத் பக்ருதீன் தயாப்ஜி. தத்துவ போதினி சபையை நிறுவியவர் யாருன்னா தேவேந்திரநாத் தாகூர். பஞ்ச சித்தாந்திகா என்ற 5 வானவியல் அமைப்புக்கான தொகுத்தவர் யாருன்னு கேட்குறாங்க வராஹமிஹர். அலிகார் இயக்கம் சர் சையத் அகமது கான். தியோபந்த் இயக்கம் மௌலான் ஹுசைன் அஹ்மத். அகமதியா இயக்கம் மிர்சா குலாம் அகமத். அரார் இயக்கம் மௌலானா முகமது அலி. கீழ்காணும் பத்திரிகைகள் சுதந்திர, சமத்துவம், சகோதரத்துவம் என்பதை குறிக்கோளாக கொண்ட பத்திரிகை எதுனா சஞ்சிபானி. தனது சிறப்பதிகாரத்தை தவறாக பயன்படுத்திய ஆளுநர்கள் யாருன்னு கேட்குறாங்க ராம்லால் மற்றும் ஜக்மோகன். யாருடைய ஆட்சி 1984 கலைக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு NT ராமராவ் மற்றும் பரூக் அப்துல்லா. காலமுறைப்படி வரிசைப்படுத்துத பார்த்திங்கன்னா விபச்சார தடை சட்டம், அதுக்கப்புறம் வரதட்சணை தடை சட்டம், சதி தடை சட்டம், அதுக்கடுத்ததாக குழந்தை திருமண தடை சட்டம். மெட்ராஸில் எந்த ஆண்டு முனிசிபல் மாநகராட்சி ஏற்படுத்தப்பட்டது? 1687. இந்திய குடியுரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1955. எது இந்திய பாராளுமன்ற அரசாங்கத்தின் சிறப்பு அம்சம் இல்லை பார்த்திங்கன்னா அரசியல் பன்முகத்தன்மை. கோவா டாமா மற்றும் டை மறுசீரமைப்பு சட்டத்தின் மூலமாக கோவா மாநிலமாக ஆன ஆண்டு 1987.
எந்த ஆண்டு மக்களாட்சி பரவலை மகாராஷ்டிரா குழு ஏற்படுத்தியது அப்படின்னா 1961. எது சரியானது இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? மாநில சட்டப்பேரவைகளில் அடிக்கல் தாக்கல் செய்ய தேவையில்லை, அது வந்துட்டு தப்பு. கணக்கு மற்றும் தணிக்கைத்துறை தலைவர் ஒவ்வொரு நிதி ஆண்டும் குடியரசுத் தலைவரிடம் மாநில ஆளுநர்களிடமும் தணிக்கை அறிக்கை அளிக்க வேண்டும், சரி. தணிக்கை அறிக்கை நாடாளுமன்றத்தை மட்டும் தாக்கல் செய்ய வேண்டும், சரி. கணக்கு மற்றும் தணிக்கைத்துறை தலைவரின் சம்பளம் மற்றும் இதர படிகள் இந்திய தொகுப்பு நிதியில் இருந்து அளிக்கப்படும், சரி. 1920 சென்னை மாநில முதலமைச்சராக பதவி வகித்தவர் ஏ. சுப்பராயன் செட்டியார். இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கூடுதலாக 2 தேர்தல் ஆணையர்களை குடியரசுத் தலைவர் முதல் நியமித்த ஆண்டு 1989. இந்திய அரசியலமைப்பு விதி 148 விவாதிப்பது தலைமை தணிக்கை மற்றும் கட்டுப்பாட்டு அதிகாரி. இந்திய அரசியலமைப்பின் 243C விதி வலியுறுத்துவது பஞ்சாயத்து அமைப்பு. விச் இஸ் த இந்த முதல் மாநகராட்சி எதுன்னு கேட்குறாங்க. மெட்ராஸ் தான். பாராளுமன்றத்து கீழ்சபை மற்றும் மேல்சபை உறுப்பினர்கள் உள்ள பாராளுமன்ற குழுக்கள் யாவை அப்படின்னு கேட்குறாங்க. மதிப்பீட்டு குழு, துணை சட்டமேற்றுதல், பொது கணக்கு குழு. திட்டமிடுதலுக்கு ஒரு வலிமைமிக்க, தகுதி வாய்ந்த மற்றும் ஊழலற்ற ஆட்சி செய்தல் அத்தியாவசியமானது. யார் சொன்னார்னா ஆர்தர் லூயிஸ். சரியாக பொருந்தவில்லை. பிற்படுத்தப்பட்டோருக்கான தேசிய ஆணையம் 1994 தான் தப்பு. மகளிர் தேசிய ஆணையம் 92, தேசிய மனித உரிமை ஆணையம் 93, சிறுபான்மையினருக்கான தேசிய ஆணையம் 1993 தான். ஆத்மீய சபாவை நிறுவியவர் யார்? ராஜாராம் மோகன் ராய். தாய்மொழி பத்திரிகை சட்டம் 1878 லிட்டன் பிரபு. இந்திய பல்கலைக்கழக சட்டம் 1904 கசன் பிரபு. இந்திய ஆட்சி சட்டம் 1909 மின்டோ பிரபு. லவ்லர் சட்டம் வந்துட்டு சென்ஸ்போர் பிரபு. நிர்வாக தீர்ப்பாயம் எந்த விதியின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுன்னா 323A. தவறு எதுன்னு கேட்குறாங்க. ஆளுநர் இந்திய தொகுப்பு நிதியம், குடியரசுத் தலைவருக்கு இந்திய தொகுப்பு தான், கணக்கு மற்றும் தணிக்கையாளருக்கும் அவர் தான், உச்சநீதிமன்றத்துக்கும் அவர் தான். அதாவது அடிப்படை இவங்களுக்கான அத்தாரிட்டி என்ன அப்படிங்கிறது தான். ஓகேவா? இந்திய கூட்டாட்சியில் எஞ்சிய அதிகாரத்தை தன்வசம் வைத்திருப்பது மத்திய அரசாங்கம். எது ஒன்றிய பிரதேசங்களின் முந்தைய பெயர்கள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு டி தான் கரெக்டான ஆன்சர். தனித்துவமான மத்திய பகுதி. ஓகேவா? இதுதான் கிடையாது. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகள் எது தவறானதுன்னு கேட்குறாங்க. சுரண்டலுக்கு உண்டான உரிமை தான் தவறு. எந்த அரசமைப்பு திருத்த சட்டம் கூட்டுறவு சங்கங்களை ஊக்குவிப்பதற்காக பிரிவு 43B இணைத்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 97வது திருத்த சட்டம் 2011. எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் கூட்டுறவு சங்கங்களை ஊக்குவிப்பதற்காக 43B இணைத்தது அப்படின்னா 97வது ஆக்ட் 2011. கண்டோன்மெண்ட் வாரியத்தை பற்றி கீழ்கண்டவற்றில் எது சரின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அப்போ ஒன்று மட்டும்தான் சரி. இராணுவம் வரையறுக்கப்பட்ட இவ்விடத்தில் நிரந்தரமாக நிறுத்தப்பட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ விசாரணை ஆணைய சட்டம் 1952, மத்திய குடிமைப் பணிகள் சட்டம் 1964, பொது பணியாளர் சட்டம் 1850, அகில இந்திய பணிகள் விதிகள் 1968. இந்திய நிதி ஆணையத்தின் செயல்பாடு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. வரிகளின் நிகர வருவாயின் பங்குகளை ஒதுக்கீடு, மானியங்களை நிர்வகிக்கும் கொள்கைகளை வகுத்தல், மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கிடையே உள்ள நிதியுறவை பார்ப்பது. ஓகேவா? நில குத்தகை சீர்திருத்த சட்டத்தின் குறிக்கோள் அப்படின்னு கேட்குறாங்க. இடைத்தரகர்களை நீக்குவது தான் நில குத்தகை சீர்திருத்த சட்டம். கிபி 1945 நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மர்மமான முறையில் இடப்பெயர்ந்ததை தொடர்ந்து ஒரு நபர் குழு தலைமையின் கீழ் விசாரணை நடத்துவதென இந்திய அரசாங்கம் முடிவெடுத்த சமயத்தில் அன்றைய உள்துறை அமைச்சகத்தின் தலைமை நீதிபதி டேஸின் பெயரை பரிந்துரைத்தார். யாருன்னா ஜி.டி. கோஸ்லா.
அடிப்படை கடமைகள் குறித்து கீழ்காணும் எந்த சொற்றொடர்கள் சரியானவைன்னு கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பு விதி 51 கொடுக்கப்பட்டுள்ளது, சரி. அதே மாதிரி 11வது அடிப்படை கடமைகளை 86வது திருத்த சட்டம் 2002ஆம் ஆண்டில் சேர்க்கப்பட்டுள்ளது, சரிதான். ஓகேவா? பின்வரும் கூற்றுகள் இந்திய ஜனாதிபதி அதிகாரத்தில் எது எவை சரியானதுன்னு கேட்குறாங்க. குடியரசுத் தலைவரின் முன் பரிந்துரையுடன் மட்டுமே பண மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும். நாட்டின் நிதி நிலைத்தன்மை அல்லது கடன் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் போது குடியரசுத் தலைவர் நிதி அவசர நிலையை அறிவிக்க முடியும். அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் தனது அலுவலகத்தில் அதிகாரங்கள் மற்றும் கடமைகளை பயன்படுத்துவதற்கு எந்த ஒரு நீதிமன்றத்தின் முன் பொறுப்பாளி அல்ல. யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகத்திற்கு குடியரசுத் தலைவர் பொறுப்பானவர். இதுதான் வந்துட்டு ஜனாதிபதியின் அதிகாரத்தில் சரியானதுன்னு கேட்பாங்க. இந்த 4மே வந்துட்டு சரிதான் கொடுத்துருக்காங்க. நிதி புனராய்வு பற்றிய கீழ் காணப்படும் வாக்கியங்களில் எது சரியானதுன்னு கேட்குறாங்க. இப்போ வந்துட்டு இந்திய அரசியலமைப்பு நீதித்துறை நிதி புனராய்வு அதிகாரத்தை வழங்குகிறது. மேலும் நீதி புனராய்வு அதிகாரத்தை அரசியலமைப்பு திருத்தம் மூலம் குறைக்க முடியாது. இது 2 தான் சரி. அரசு நெறிமுறை கோட்பாட்டினை பின்வரும் நாடுகளில் எது முதலில் தங்கள் அரசமைப்பு சேர்த்து கொண்டது? ஸ்பெயின். இந்திய பிரதமரை நியமனம் செய்பவர் யாருன்னு கேட்குறாங்க. குடியரசுத் தலைவர். மத்திய புலனாய்வு பிரிவு 1963, மத்திய கண்காணிப்பு ஆணையம் 1964, முதல் லோக்பால் வரைவு லோக்சபாவின் அறிமுகம் 1968, அகில இந்திய சேவை விதி 1954. இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர் டாக்டர் PR அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பு உருவாக்க எடுத்துக்கொண்ட காலம் வந்துட்டு 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாள். மத்திய பட்டியல் உள்ளடக்கியது 97 இனங்கள். உச்சநீதிமன்றம் இந்திய குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்க கடமைப்பட்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து இதனை குறிப்பிடுகிறதுன்னு கேட்குறாங்க. ஆர்டிகல் 143. தென்னிந்திய மக்கள் சங்கம் 1919 சரி. பிராமணர் அல்லாதோர் பிரகடனம் 1916 சரிதான். அமெரிக்க அரசியல் சாசனம் சரியாக தான் பொறுத்திருக்காங்க. அமெரிக்க அரசியல் சாசனம் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை பதவியிலிருந்து நீக்கும் முறை. ஜெர்மனியின் வெய்மர் அரசியல் சாசனம் நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல். பிரிட்டிஷ் அரசியல் சாசனம் ஒற்றை குடியுரிமை. ஐரிஷ் அரசியல் சாசனம் பாராளுமன்றத்தின் மேலவைக்கு பிரதிநிதிகளை நியமனம். நிதி அறிக்கையை பாராளுமன்றத்தில் யார் அறிமுகப்படுத்துகிறான்னு கேட்குறாங்க. அப்போது அது வந்துட்டு B ஆப்ஷன் தான் கரெக்டு, ஜனாதிபதி. நீதித்துறை செயல்பாட்டு முறை என்று கூற்று அறிமுகப்படுத்தப்பட்டது அமெரிக்காவில். வழிகாட்டு நெறிமுறைகள் மற்றும் அடிப்படை உரிமைகளும் அரசியலமைப்பின் மனசாட்சிக்குள் இருக்கிறது என விவாதித்தவர் கிராவின் ஆஸ்டின். வழிகாட்டு நெறிமுறைகளும் மற்றும் அடிப்படை உரிமைகளும் அரசியலமைப்பின் மனசாட்சியாக இருக்கிறது என விவரித்தவர் கிராவின் ஆஸ்டின். ஒரு நாட்டின் மத்திய மாநில அரசுகள் அதன் எல்லைக்குட்பட்டு ஒன்றுக்கொன்று சுதந்திரமானவையாகும் என கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் பிஆர். வெளிநாடு வாழ் இந்தியர்களை வாக்குரிமை குறித்த கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்கவும் கேட்குறாங்க. வாக்காளர் அடையாள அட்டை வழங்கப்பட்ட வெளிநாடு வாழ் இந்தியர்களை மட்டுமே வாக்களிக்க முடியும் மற்றும் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தபால் மூலம் வாக்களிக்கலாம். எந்த கருத்தியல் இந்தியாவில் ஒற்றுமையை பாதுகாக்கும் கேட்குறாங்க. சமய சார்பின்மை. மதசார்பற்ற நாடு என்ற வார்த்தை இந்திய அரசியலமைப்பின் முகப்புரில் சேர்ப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது 42வது திருத்த சட்டம். ஓர் மாநில முதல் அமைச்சரும் அவரது அமைச்சர் அவையும் எவ்வாறு பதவியிலிருந்து நீக்கப்பட முடியும் கேட்குறாங்க. ஆளுநரின் கருத்தின்படி அம்மாநிலத்தின் அரசியலமைப்பு இயந்திரம் உடைவதால் மற்றும் மாநில சட்டசபையில் அறுதி பெரும்பான்மையுடன் நம்பிக்கை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால். இது 2 நாள். அடிப்படை கடமைகள் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை எவைன்னு கேட்குறாங்க. ஸோ 2, 3 தான் சரின்னு கொடுத்துருக்காங்க. அடிப்படை கடமைகள் மக்களாட்சி சமநிலைப்படுத்த உதவுகிறது. அடிப்படை கடமைகள் சில அறமுறையானவையும் மற்றும் பல குடியியல் சார்ந்த கடமையும் ஆகும். இந்திய அரசின் சாசனத்தின் 164வது பிரிவு பழங்குடியினர் நலத்திற்காக தனியாக ஒரு அமைச்சரவை மாநில அரசு நியமிக்க அதிகாரம் அளிக்கிறது. இந்திய அரசு சாசனத்தின் 164வது பிரிவு
பழங்குடியினர் நலத்திற்காக தனியாக ஒரு அமைச்சரவை மாநில அரசு நியமிக்க அதிகாரம் அளிக்கிறது. தீண்டாமை ஒழிப்பு பற்றி கூறும் அரசியலமைப்பு விதி ஆர்டிகல் 17. அடிப்படை உரிமைகள் பற்றிய சரியான கூற்று கேட்குறாங்க. 1, 3 சரின்னு கொடுத்துருக்காங்க. நீதிமன்றம் மூலமாக நடைமுறைப்படுத்தக்கூடியது மற்றும் தேசிய அளவிலான அவசர நிலையின் போது விதி 20 மற்றும் 21 கீழ் உள்ளவை தவிர மற்ற அனைத்தும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும். கீழ்கண்டவற்றில் எது தவறானதுன்னு கேட்குறாங்க. 2002ஆம் ஆண்டு 82வது சட்ட திருத்தத்தின் படி மேலும் ஒரு அடிப்படை கடமை சேர்க்கப்பட்டது அப்படிங்கிறது தவறு. கீழ்கண்டவற்றில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான முறைமை சாரா சாதனம் எதுன்னு கேட்டால் பூஜை நேரம். சபாநாயகரால் பாராளுமன்ற அமர்வினை முடிவுக்கு கொண்டு வருதல் ஆகும். அதேதான். தடுப்பு காவலர் சட்டத்தின்படி 3 மாத காலத்திற்கு பிறகு செயல்படுத்த அனுமதிப்பவர் யாருன்னு கேட்டால் ஆலோசனை குழு. கீழ்காணப்படும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதிகளில் உச்சநீதிமன்றத்தில் குறிப்பிடுபவை யாவைனா விதி 124 முதல் 147 வரை. மக்கள் குறை தீர்ப்புக்காக உருவாக்கப்பட்ட பழமையான முறை ஓம்ஸ்மன் அமைப்பு. அக்பர் சாராத சட்டத்தின் முன்னோடியாக திகழ்ந்தார். ஏவும் பியும் சரின்னு கொடுத்துருக்காங்க. அக்பர் சாரதா சட்டத்தின் முன்னோடியாக திகழ்ந்தார். இவர் ஆரணிக்கு குறைந்தது 18 வயது பெண்ணிற்கும் 14 வயதுக்குமான இடையில் குழந்தை திருமணத்தை குறைக்க நடவடிக்கை எடுத்தார் அக்பர். ஓகேவா. திறன் மேம்பாட்டு கல்வி திட்டம் எந்த நிறுவனம் கையாளுதுன்னா NUEPA. ஓகேவா. கிராமப்புற மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் யாரால் நடத்தப்படுகிறதுனா மாநில தேர்தல் ஆணையம். இயற்கை பொருட்கள் இயங்கிக் கொண்டிருப்பது போலவே மனித வரலாறு இயங்கிக் கொண்டிருப்பது என கூறும் வாதம் வரலாற்று பொருள் முதல் வாதம். இந்தியா இறையாண்மை கொண்ட நாடாக உள்ளது. 15 ஆகஸ்ட் 1947. காலமுறைப்படி வரிசைப்படுத்த கொடுத்துருக்காங்க. ரெலிக் குழு, சாட்லர் குழு, ராதாகிருஷ்ணன் குழு, பல்கலைக்கழக நிதி அல்கை குழு. இந்தியா இறையாண்மை கொண்ட நாடாக உருவானது 15 ஆகஸ்ட் 1947. துணை ஜனாதிபதிகளின் சரியான வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்குறாங்க. ஜாகிர் உசேன், PT ஜெட்டி, KR நாராயணன், PS ஹெகாவட். அரசாங்க வேலைகளில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 27% இடஒதுக்கீடு சிபாரிசு செய்த கமிட்டி எதுன்னு கேட்குறாங்க. பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல கமிட்டி. முகவுரையில் 6ஆம் பத்தி 1976ஆம் ஆண்டு அரசியல் சாசன திருத்த சட்டம் மூலமாக சேர்ந்த வார்த்தையை தெளிந்து கொள்ளவும் அப்படி கேட்டிருக்காங்க. அதாவது நேர்மை அப்படிங்கிற வார்த்தை தான். முகவுரை 6ஆம் பத்தியில் 1976ஆம் ஆண்டு அரசியல் சாசன திருத்த சட்டம் மூலமாக சேர்த்த வார்த்தையை தெரிந்து எடுக்கவும் அப்படி கேட்குறாங்க. அதுக்கு சீதா ஆன்சர் நேர்மை. அடிப்படை உரிமைகள் என்பது மக்களாட்சியின் கவசம் எனக்கூடியவர் பதஞ்சலி சாஸ்திரி. சுதந்திர உழைப்பாளர் கட்சி PR அம்பேத்கர். பாரதிய ஜன சங்கம் தீன் தயாள் உபாயத். சுதந்திர கட்சி C ராஜகோபாலாச்சாரி. கம்யூனிஸ்ட் கட்சி AK கோபாலன். அரசின் நெறிமுறை கொள்கையை கொண்ட இந்திய அரசியலமைப்பு விதிகள் 38, 39, 41, 42, 43. இது சமதர்ம கொள்கையை வெளிப்படுத்துகிறது. ஜம்மு காஷ்மீர் மறுவரையறை சட்டம் 2019 எந்த நோக்கத்திற்காக நிறைவேற்றப்பட்டதுன்னா 1 மற்றும் 2 லடாக் பகுதியை யூனியன் பிரதேசமாக்க, ஜம்மு காஷ்மீரை யூனியன் பிரதேசமாக்க.